பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. என்ன ஆணவம்! நேற்று வந்தவன் நான் தான் அதன் தொடர்ச்சி என்று சொல்லும் தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த ஊழல்காரர்களை பார்த்துத்தான். அந்த கனவு நீடிக்க விடாமல், அவருடைய அந்த கனவை நிகழ்த்தி காட்டாமல் உறங்கி மட்டும் கொண்டிருக்கும் இந்த ஊழல் பேரவழிகளை ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது என்று உங்களையும் சேர்த்துக் கொண்டு சொல்கிறேன். இளைஞர்கள் நிரம்பி இருக்கும் இந்த அரங்கில் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அரசியல் உங்கள் வாழ்வை வெகுவாக பாதித்து விட்டது. இனி பதிலுக்கு உங்கள் நேர்மையால் அரசியலில் தாக்கம் ஏற்படுத்த வேண்டும். இளைஞர்களுக்கு எதுக்கு அரசியல்? அவர்கள் படித்து பிழைப்பை பார்க்கட்டும். பிழைப்பை எங்கே பார்ப்பார்கள்? வேலை இல்லாத ஊரிலா? நான் என் இளைஞர்களை வேலை வாய்ப்பு என்ற பெயரில் வெறும் கூலிக்காரர்களாக்க விரும்பவில்லை. சம்பளத்துக்கு வேலை பார்க்கும் தொழிலாளிகளாக மட்டுமே அவர்களை மாற்ற நான் கனவு காணவில்லை. அவர்களை முதலாளிகளாக, சுய தொழில் செய்யும் முதலாளிகளாக மாற்ற முடியும். அது ஒன்றுதான் இந்தியா செல்ல வேண்டிய வழி என்று நம்பும் பலரில் நானும் ஒருவன். சிறு குறு தொழிலாளர்கள் நிறைய பெருக பெருக நம் வளம் பெருகும், நலம் பெருகும். நான் இன்று சொல்லுகிறேன், இந்த மதுரையை வரும் வழியில் பார்த்து கொண்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை நூற்றாண்டு காலத்தில் இப்படி அழுகி போய் விட்டிருக்கிறார்கள் ஒரு மாபெரும் நகரத்தை, ஒரு மாபெரும் கலாச்சாரத்தை என்று சொன்னால் மிகையாகாது. வரும் ஜனவரி மாதம் இங்கே காளைகளுடன் ஜல்லிக்கட்டு நடக்கும். மே மாதம் கயவர்களுடன் மல்லுக்கட்டு. அதற்கு நான் தயாராகிவிட்டேன், நீங்களும் தயாராக வேண்டும். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற புலம்பலை நாம் பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மதுரையை மாற்றி காட்ட வேண்டும் என்பது நான் உங்களுக்கு கொடுக்கும் உறுதிமொழி அல்ல, நான் எடுக்கும் உறுதிமொழி. 37 ஆண்டு காலமாக நற்பணி செய்து கொண்டிருந்தால் அதுவே போதுமானது. காந்தியார் ஓட்டு அரசியல் விளையாடவில்லையே, பெரியார் ஓட்டு அரசியல் விளையாடவில்லையே, நாம் மட்டும் எதற்கு அதை செய்ய வேண்டும்? நாம் வேலை உண்டு, நாம் உண்டு என்று இருந்து விடலாமே. எனக்கு தெரிந்த வேலையை செய்துவிட்டு மக்களுக்கு நல்லது செய்து நற்பணி செய்து அப்படியே வாழ்க்கையை கழித்து விடலாமே என்று நினைத்தேன். அப்படி வாழ்ந்தால் போதுமானது என்றுதான் நினைத்தேன். என்னை போல் பலரும் நினைத்தனர். ஆனால் அவர்களை வாழ விட்டார்களா? வாழ விடவில்லை என்பதுதான் நிஜம். அதனால் இங்கே வந்திருக்கிறேன். தாமதமாக வந்திருக்கிறேன், அதற்காக மன்னிப்பு வேண்டுமானால் கேட்கலாம். வராமல் இருக்கவே முடியாது. வந்தே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்தை நான் எடுத்தே பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆயத்தம் இல்லாமல் எந்த களத்திலும் நான் இறங்க மாட்டேன் என்பது என் வாழ்நாள் சொல்லும் உண்மை. அது உங்களுக்கு தெரியும். மதுரை நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது, வந்தால் என்பதில் தொக்கி நிற்கிறது எங்கோ, வரும் பொழுது இரண்டாம் தலைநகரமாக இதை மாற்ற வேண்டியது எங்கள் கடமை. மக்களுக்கு ஒரு அரசு செய்யும் சேவைகள் ஏதோ தர்ம காரியம், கை உயர்ந்து கை தாழ்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு தர்மம் என்று நீங்கள் நினைப்பது தவறு என்று நினைக்கும் கட்சி மக்கள் நீதி மய்யம்.
உணவு, நீர், வேலைவாய்ப்பு, ஆரோக்கியம் இவையெல்லாம் உங்களின் உரிமை. அதை செய்ய வேண்டியது அரசின் கடமை. அப்படிப்பட்ட அரசுதான் அமைய வேண்டும். இனி அப்படிப்பட்ட அரசுதான் அமைக்க வேண்டும். நீங்கள் நாளைய பெரியவர்கள் இன்றைய இளைஞர்கள் பெரியவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று விட்டதின் பலனை பார்த்திருக்கிறீர்கள். மதுரையே உதாரணம். இனி நீங்கள் அரசியலை கையில் எடுக்க வேண்டும். உங்கள் கருவியாக நான் சந்தோஷமாக மாற வேண்டும். அதற்குத்தான் இங்கே வந்திருக்கிறேன். மதுரை புரட்சிக்கு புதிய ஊர் அல்ல. பல புரட்சிகளை செய்த ஊர்தான் மதுரை. இன்று மீண்டும் ஒரு புரட்சிக்கு நாம் தயாராகிக் கொண்டிருக்கிறோம். அதன் ஆரம்பம் இந்த விழா. இந்த விழாவும் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் என்று சொல்வார்கள். என்னுடன் பெரிய பெரிய பதவிகளில் இருந்து மனம் நொந்து வெதும்பி வெளியே வந்து மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்து உங்களுக்கும் நாளைக்கும் எங்கள் கட்சிக்கும் பெருமை சேர்த்த பலர் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். நமது கட்சியில் நிறைய வைத்தியர்கள், IAS ஆபீசர்கள், டாக்டர்கள், வக்கீல்கள் என்று படித்தவர்கள் நிறைய பேர் வந்து குவிவதற்கு காரணம் அரசியல் நல்லவர்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை, அது ரவுடிகளின் களம் என்று நம்ப வைத்து விட்டார்கள் பல நாட்களாக நம்மை. எங்கள் அரசியல் மக்களின் அரசியல், மகளிரின் அரசியல், மாணவர்களின் அரசியல். முப்பத்தி 35 வருடங்களுக்கு முன்னால் நற்பணி மன்றத்திற்காக நாங்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அதன் பெயர் தேடி தீர்ப்போம் வா என்பது. பழைய ஆட்களுக்கு இங்கே ஞாபகம் இருக்கும். அந்த தேடி தீர்ப்போம் வா என்பதை சிறமேற்கொண்டு செய்யும் அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. மக்களின் குறைகள் எங்கே இருக்கிறது என்று தேடி அரசு தேடி வந்து தீர்க்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் உயிர்த்திருக்கிறீர்கள், துடிப்புடன் இருக்கிறீர்கள் என்பது அரசுக்கு தெரியும். தெரியாத உண்மை அல்ல அது. ஓட்டு கேட்கும் போது ஓடி வந்து லிஸ்ட் எடுத்து தேடி வர்றாங்கல்ல, உங்க குறைகளையும் அவர்கள் அந்த மாதிரியே தேடி வந்து தீர்க்க வேண்டும். அது முடியும். வருமுன் காக்க வேண்டும் அரசு, வந்தபின் காப்பது அல்ல அரசு. எங்கள் அரசு அப்படிப்பட்ட அரசாக அமைய வேண்டும் என்பது கனவல்ல, எங்கள் திட்டம். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது, கட்சியில் சேர்ந்துவிட்ட இளைஞர்கள் செய்ய வேண்டியது, வீடு வீடாக சென்று மக்களை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். புதிய அரசியல் மாற்றத்திற்கு தயாராகுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது கட்சியில் இருக்கும் இளைஞர்களுக்கு நான் சொல்லும் அறிவுரை. கட்சியில் சேரப்போகும் இளைஞர்கள் சேர்ந்து விடுங்கள். இந்த கட்சியின் கொள்கைகள் என்ன, லட்சியம் என்ன, கோட்பாடு என்ன, செயல் திட்டம் என்ன, வாக்குறுதி என்ன என்று கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும்: நேர்மை. அந்த நேர்மையை நாங்கள் காப்பது போல் நீங்களும் காக்க வேண்டும். எனக்கு தெரிகிறது எப்படி. ஐயா, எங்கள் ஏழ்மையை பார்த்தீர்கள். வரும் வழியெல்லாம் கொட்டி சிதறி கிடக்கிறது அந்த ஏழ்மை, அதை பார்த்தீர்கள். அப்படிப்பட்ட ஏழைகளிடம் 5000 ரூபாயை எலெக்ஷன் நேரத்தில் கொடுத்தால் அவன் எப்படி ஐயா மறுப்பான்? மேட்டுக்குடியில் மாட மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் அந்த ஆசை புரியவில்லை உங்களுக்கு. நீங்கள் படம் பார்த்து விட்டீர்கள். அதனால் இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு பெரிதில்லை. ஆனால் அன்றாடம் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்ய போவோம் என்று யோசிக்கும் ஆளிடம் 5000 நீட்டினால் அவன் எப்படி வாங்காமல் இருப்பான்?
என்பதுதான் வாதம். அந்த வாதத்தை முறியடித்தே ஆக வேண்டும். எப்படி என்று சொல்லுகிறேன். உங்கள் கணக்கில் வர வேண்டியது 5000 அல்ல, 5 லட்சம் என்பதுதான் உண்மை. அதை நீங்கள் தட்டி கேட்டால் கொடுக்க அவர்கள் கஜானாவில் பணம் இருக்காது. எந்த கஜானாவை சொல்றேன்? அரசு கஜானாவை சொல்லல. மேலை நாட்டில் வச்சிருக்காங்களே கணக்கு, ஷெல் கம்பெனியில் உருவாக்கி அதில் பணத்தை போட்டு வைத்திருக்கிறார்களே, 20,000 கோடி 30,000 கோடி என்றெல்லாம் கணக்கு பேசுகிறார்கள். அதில் கொஞ்சத்தை இங்கே மதுரை பக்கம் திருப்பி விட்டாலே மதுரை அற்புதமான நகரமாக மாறிவிடும். திருடுவதை நிறுத்தினாலே 3 தமிழ்நாட்டை சுபிட்சமாக வைத்துக் கொண்டிருக்க முடியும். அதனால் தான் சொல்லுகிறேன், எங்கள் கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எல்லாமே நேர்மைதான். எங்கள் யுக்தியும் நேர்மைதான். உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன? எலெக்ஷனில் எந்த மாதிரி யுக்தியை கையாண்டு நீங்கள் இந்த எலெக்ஷனை வெல்ல போகிறீர்கள் என்றால் அதற்கும் பதில் நேர்மைதான். எங்கள் நேர்மைக்கு பதிலடி கொடுக்கும் நேர்மை அங்கு கண்டிப்பா இல்லை என்பதற்கு 1/2 நூற்றாண்டு காலம் சாட்சி. இன்னும் நிறைய கோபமாக பேசுவேன். இனி பேச வேண்டிய நேரம் முடிந்து விட்டது. செயல்படுத்த வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. அதற்காக என் கரத்தை வலுப்படுத்துங்கள். நீங்கள் ஆணையிட்டால் அதை நான் நடத்தி காட்ட முடியும். ஆணை உங்களுடையதாக இருக்க வேண்டும். நானிட்ட ஆணையாக அது இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. ஒருவர் முதலில் ஆட்சியை கைப்பற்றுவோம், பிறகு ஏழையை காப்பாற்றுவோம் என்றார். அந்த ஆட்சியெல்லாம் வந்து அவரையே மறந்து இன்று அவர் போட்டோவையே சிறுகச் செய்து விட்ட இந்த கட்சிகளுக்கு நான் சொல்லுவது புரியாது. உங்களுக்கு புரியும். நீங்கள் ஆணையிட்டால் ஆட்சி நமதாகும், நாளையும் நமதாகும். இனி உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, தலை நிமிரட்டும் தமிழகம் என்ற ஒரு அருமையான வாசகத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இங்கே ஒரு 100 பேருக்கு மேல சில கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளில் சில கேள்விகளை உங்கள் சார்பாக நாங்கள் கேட்க நினைக்கின்றோம். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாவிட்டாலும் நேரம் தடுப்பதனால் முதல் கேள்வியாக ஐயா மாரிசாமி சாத்தூர், மக்கள் நீதி மையத்தில் 2021 ஆட்சி அமைத்தால் ஊழலை எவ்வாறு உடைப்பீர்கள்? ஊழலை ஒழிப்பது என்பது தனி ஒரு மனிதன் செய்வதல்ல. நான் ஒழிக்க தயார். உயர் மட்டத்திலிருந்து ஊழல் இல்லாமல் செய்தால் அது படிப்படியாக கீழ்மட்டம் வரை பாயும் என்பது ஒரு உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்களும் கைகோர்க்க வேண்டும். எனக்குள்ள கோபம் உமதாகவும் மாற வேண்டும். ஊழலை கண்டிப்பாய் நாம் ஒழிக்க முடியும். இந்த குளத்தில் விழுந்த விஷத்தை தூர்வாரித்தான் எடுக்க வேண்டும். கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் மழை வந்தே தீரும். மீண்டும் குளம் நிரம்பியே தீரும். இவர்கள் கொள்ளையடித்த கஜானாவும் அப்படித்தான். அதை நிரப்புபவர்கள் எல்லாம் நீங்கள் தானே. இப்படித்தானே நடந்திருக்கிறது. அரசியல் செய்ய முடியும், ஊழலை ஒழிக்க முடியும். அதற்கு ஒவ்வொருவரும் அதற்கு கொஞ்சம் நேர்மையை முதலீடாக வைக்க வேண்டும். நான் வைக்க வந்து விட்டேன், நீங்களும் வைங்க. கண்டிப்பா ஊழலை ஒழிக்க முடியும். நன்றி சார். இரண்டாவது கேள்வி மதுரா கல்லூரியிலிருந்து சகோதரர் பிரசன்ன வெங்கட். ஐயா, தாங்கள் அரசியல் வருவதற்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன? நீங்கள் ஏன் அரசியலுக்காக வந்தீர்கள்? என்னை என்னுடைய 5வது வயதிலிருந்து கொண்டாடி தோளில் தூக்கி கொண்டு வந்து இன்றைய இந்த மேடை வரை கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். என்னை வாழ வைத்தவர்கள் என்பதனால் நன்றி சொல்லிவிட்டு
என்னுடைய வருமான வரியை கட்டிவிட்டு காரில் போகும்போது அப்படியே மங்கலான ஒரு காட்சியாக உங்கள் ஏழ்மையை பார்த்து கொண்டு நான் செத்தால் அது நல்ல சாவல்ல. அப்படி இருக்காது என்னுடைய வாழ்வும் சாவும். உங்களுக்காக வாழ்ந்து எல்லோருக்கும் நிகழ்வும் அந்த முடிவு எனக்கு வரும். அதற்கு முன்னால் நான் மக்களுக்காக என்ன செய்தேன் என்று கண்ணாடியில் சவரம் செய்து கொள்ளும் போது என்னை நான் ஏறிட்டு பார்க்க முடிய வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன் அரசியலுக்கு. தேங்க்யூ. பெயர் முத்துலட்சுமி, படிப்பு 12வது படிப்பு, மதுரையிலிருந்து, மதுரை 14. ஐயா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் மதுவை முழுவதுமாக ஒழிக்க முடியுமா? அப்படி ஒழித்தால் அதை எதிர்பார்க்கும் முதல் ஒருத்தியாக நான் இருப்பேன். மதுவை ஒழிக்க முடியுமா? நேர உண்மையும் எங்களுடைய லட்சியங்கள் கொள்கைகள் என்பதனால் பொய் சொல்ல மாட்டேன். கேட்டுக்கொள்ளுங்கள், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். விவசாயம் தோன்றும் பொழுதே மதுவும் தோன்றிவிட்டது என்பதுதான் உலக சரித்திரம். அதை மாற்றுவேன், இல்லாமல் செய்வேன் என்ற எந்த அரசும் வெற்றி பெற்றது இல்லை. நான் சொல்ல வருவது, எல்லோரும் குடியுங்கள் என்று IAS ஆபீசர்களை வைத்து அந்த மது வியாபாரம் அரசு செய்யக்கூடாது. எல்லா நான் எசென்ஷியல் வியாபாரங்கள் என்று சொல்வார்கள். எசென்ஷியல் சர்வீஸ் என்பது போக்குவரத்து, கல்வி, ஆரோக்கியம், மருத்துவம், இவையெல்லாம் எசென்ஷியல் சர்வீஸ், தேவையான மிக மிக சமுதாயத்திற்கு அவசியமான விஷயங்கள். அவைகள் போல் மதுவும் ஆகிவிடக்கூடாது. மது ஒரு வியாபாரம், அவ்வளவுதான். அதை செய்வதற்கு அரசு முனையக்கூடாது என்பதுதான். நாங்கள் வந்தால் அரசு அந்த வேலையை பார்க்காது. அரசு கல்வியை பார்க்கும், ஆரோக்கியத்தை பார்க்கும், வேலை வாய்ப்புகளை பார்க்கும். இந்த கடைகளை எல்லாம் இழுத்து மூடிவிட்டு தனியார் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள் என்று விட்டுவிடும். ஏனென்றால் மதுவை ஒழிப்பதாக நாம் கள்ளச்சாராயத்துக்கு விதை போட்டு விடக்கூடாது. அது நடக்கும் என்பது பழைய சரித்திரம், அனைவருக்கும் தெரிந்த சரித்திரம். ஐயா, பெயர் துர்கா, பி ஃபார்ம். வாட் யூ திங்க் அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட்? இந்த வேலை வாய்ப்பு குறைந்து காண்பதற்கு, அதை ஒழிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள்? அன்எம்ப்ளாய்மெண்ட் அது ஒரு ஆழமான வேர். அந்த வேலை வாய்ப்பு என்பது அதை எப்படி நம்ம அணுக வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். முதலில் நான் கேட்கும் கேள்வி அல்ல, வேண்டுகோள், வைக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், எல்லாவரையும் ஒரு 3 தொழில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் பெற்றோர்களாக. என் பையனை ஒன்று வக்கீல் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், இல்லைன்னா என்ஜினியர் ஆக்கணும். இதை தவிர வேற தொழிலே இல்லையா? அப்படி நாம் வருடத்திற்கு லட்சோப லட்சம் என்ஜினியர்களுக்கு வேலை படிக்க வைத்து விட்டு அவர்களை எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்று தேடும் போது வேலை வாய்ப்புகள் குறையத்தான் செய்கிறது. முதலில் இந்த மோனோ கல்ச்சரை நாம் நிறுத்த வேண்டும். கல்வியில் பல வகை ஞானங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நம் பிள்ளைகள் கற்க வேண்டும். முக்கியமாக நான் முதலில் பேசும் பொழுது சொன்னேனே, உங்களை தொழிலாளிகளாக, கூலிக்கு மாரடிக்கும் கூட்டமாக மாற்றுவதை விட உங்களை முதலாளிகளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் வேலை வாய்ப்பின்மையை போக்குவதற்கான ஏற்பாடு. தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டும், மகளிர் முனைவர்களாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எங்கள் மேனிஃபெஸ்டோவில் உள்ளது, இல்லத்தரசிகளுக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் பெரும் பங்கு இருப்பதாக நம்புகிறேன் நான். அதனால் இல்லத்தரசிகளுக்கு அரசு ஊதியம் வழங்க வேண்டும். விவசாயி எனும் பட்டம் ஆண்பாலுக்கு மட்டுமே பொருந்தும் பட்டம் அல்ல. விவசாயத்தில் ஈடுபடும் பெண்களும் விவசாயிகள் தான். அவர்களுக்கு அந்த பட்டமும் அதனால் கிடைக்க பெறும் குண நலன்களும் அவர்களுக்கு செல்ல வேண்டும். ஆண் விவசாயிக்கு நிகரான பெண் என்று பாருங்கள். தன்னாலே உங்கள் கண்ணில் ஒரு ஒளி வரும், டார்ச் ஒளி. அது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஆதரிப்பீர்களா? தனசிகா 12th ஸ்டாண்டர்ட், நீட் தேர்வை ஆதரிப்பீர்களா?
நீரின்றி உலகில்லை, நான் மட்டும் வாழ்ந்து விட முடியுமா? கண்டிப்பாக அதை நாம் ஆதரித்தே ஆக வேண்டும். எந்த நல்ல அரசும் அதை செய்ய வேண்டும். நாங்கள் நல்ல அரசு அமைக்க காத்து கொண்டிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நீர் தேவைகள் என்பது ஏதோ உங்களுக்கு நான் சொன்னது போல் கொடுக்கப்படும் வரம் அல்ல, அது உங்கள் அத்தியாவசிய உரிமை. அது உங்களுக்கு இலவசமாக கிடைப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கான திட்டங்கள் செய்ய வேண்டும். நீர் தேர்வையை தாண்டி நீர் மேலாண்மையை தாண்டி 12வது படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான நீட் தேர்வை நாம் ஆதரிப்போமா என்ற ஒரு கேள்வி. நீர்னு கேட்டது. அதாவது கல்வி என்பது மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். யூரோப்பில் வேற மாதிரியான கல்வி நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களை பொதி சுமக்கும் கழுதைகளாக நாம் அறிவு கழுதைகளாக மாற்றிவிடக் கூடாது. அவர்கள் கல்வி எளிதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சுமையில்லாத ஞானமாக அதை அவர்களுக்கு சென்றடைய வேண்டும். அதற்காக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தலாம், இருக்கும் எந்த தேவையற்ற திட்டத்தையும் நீக்கலாம். அதற்கு அதை செய்ய துணிந்த அரசாக நம் அரசு இருக்கும். இதற்கான பதிலை கல்வியாளர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் கூட்டத்தின் கரகோஷத்திற்காக நான் அவசரப்பட்டு வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன். நன்றி சார். இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்தவகத்திலும் நல்லது அரசு. நம்மவர் அவர்கள் நேர்மை என்ற ஒரு விஷயத்தையும், திறமை என்ற ஒரு விஷயத்தையும், அஞ்சாமை என்ற ஒரு விஷயத்தையும் கையில் வைத்துக் கொண்டு கண்டிப்பாக 2020 உங்களுடைய முழு ஆதரவோடு பலத்த கரகோஷத்தோடு அவருக்கு நம்முடைய ஆதரவை தருவோம்.